2025-26 நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்தார் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். தனிநபர் வருமான வரி விலக்கு உச்சவரம்பு 12 லட்சம் ரூபாயாக உயர்வு. மாதம் 1 லட்சம் ரூபாய் வரை வருமானம் பெறக்கூடியவர்கள் வரி செலுத்த தேவையில்லை. மூத்த குடிமக்களுக்கான வருமான வரி பிடித்தம் உச்சவரம்பு 50,000 ரூபாயில் இருந்து 1 லட்சமாக உயர்வு. வீட்டு வாடகை மூலம் கிடைக்கும் வருவாய்க்கான TDS உச்சவரம்பு 2.4 லட்சத்தில் இருந்து 6 லட்சம் ரூபாயாக அதிகரிப்பு. புதிய வருமான வரி மசோதா நாடாளுமன்றத்தில் அடுத்த வாரம் அறிமுகம். வரி செலுத்துவோர் மற்றும் வரி நிர்வகிப்பாளர்களுக்கு எளிதில் புரியும் வகையில் புதிய வருமான வரி சட்டம் இயற்றப்படும் என்றும் அறிவிப்பு. IIT-களில் இந்த ஆண்டு கூடுதலாக 65,000 மாணவர்கள் சேர்க்க நடவடிக்கை. உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தவும் திட்டம். அடுத்த நிதியாண்டில் மருத்துவ படிப்புகளுக்கு கூடுதலாக 10,000 இடங்கள் புதிதாக உருவாக்கப்படும். அடுத்த 5 ஆண்டுகளில் 75,000 மருத்துவ இடங்களை உருவாக்க முடிவு. மத்திய பட்ஜெட்டில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 574 கோடியே 80 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு. 12,000 கோடிக்கு மேல் செலவாகும் என்பதால் கணக்கெடுப்பு தள்ளி போக வாய்ப்பு. ஜல் ஜீவன் திட்டத்திற்கான நிதி ஒதுக்கீடு 67,000 கோடியாக அதிகரிப்பு. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவிப்பு. பட்ஜெட் உரையில் திருக்குறளை மேற்கோள் காட்டிய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வானோக்கி வாழும் என்ற திருக்குறளை சுட்டிக்காட்டி உரை. The Tirukkural captures this in verse 542, which reads, வானோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி. Meaning, just as the living beings live expecting rains, citizens live expecting good governance. Our government is committed to keeping an ear to the ground and a finger on the pulse and responding while balancing our national building efforts. மத்திய பட்ஜெட் தாக்கலின் போது எதிர்க்கட்சிகள் கடும் அமளி. Supporting MSMEs, enabling employment-led development, investing in people, economy and innovation, securing energy supplies, promoting exports and nurturing innovation and exports, the fuel our reforms. பட்ஜெட் உரையை புறக்கணித்து வெளிநடப்பு. அரசின் கஜானாவை நிரப்பும் பட்ஜெட்டாக இல்லாமல் மக்களின் பாக்கெட்டை நிரப்பும் பட்ஜெட்டாக அமைந்துள்ளது. பிரதமர் மோடி பெருமிதம். மத்திய பட்ஜெட் புல்லட் காயங்களுக்கு ஒரு பேண்ட்-எய்ட். எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி விமர்சனம். தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியின் முக்கிய தூணாக பார்க்கப்படும் ஆந்திராவை மத்திய பட்ஜெட்டில் புறக்கணித்தது ஏன்? காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் கேள்வி. மத்திய நிதிநிலை அறிக்கை என்றாலே தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஓரவஞ்சனைதானா? தமிழ்நாடு என்ற பெயர் கூட தொடர்ந்து இடம்பெறுவதில்லையே என முதல்வர் ஸ்டாலின் அறிக்கை. மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கு எந்த ஒரு திட்டமும் அறிவிக்கப்படாதது ஏமாற்றம். வாய் வார்த்தைகள் நிறைந்த மாயாஜால பட்ஜெட் என EPS விமர்சனம். மத்திய பட்ஜெட்டில் தொடர்ந்து தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டு வருகிறது. கூட்டணி கட்சி ஆட்சி நடக்கிற மாநிலங்களுக்கு மட்டுமே நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதாக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம். எங்க தேர்தல் நடக்குதோ, எங்க ஒன்றிய அரசு அவங்களுடைய கூட்டணி ஆட்சி நடக்குதோ அவங்களுக்கு மட்டும் பட்ஜெட்ல நிதி ஒதுக்கி இருக்காங்க. தொடர்ந்து தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டிருக்கு.
மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்துள்ள நிதிநிலை அறிக்கை மிகுந்த ஏமாற்றத்தை தருகிறது. தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை அறிக்கை. தேசிய அளவில் வளர்ச்சியில் முன்னணியில் இருக்கும் தமிழகம் மத்திய பட்ஜெட்டில் ஏமாற்றம் அடைந்துள்ளது. அமைச்சர் தங்கம் தென்னரசு அறிக்கை. வரி விலக்கு உச்சவரம்பு 12 லட்சமாக உயர்த்தப்பட்டதன் மூலம் 1 கோடிக்கும் அதிகமானோர் வரி செலுத்த தேவையில்லை. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பெருமிதம். மத்திய பட்ஜெட் எதிரொலியாக ஒரே நாளில் 2வது முறையாக தங்கம் விலை உயர்வு. சவரனுக்கு ரூபாய் 360 உயர்ந்து ஒரு சவரன் ரூபாய் 62,320க்கு விற்பனை. திருச்சியில் இருந்து சென்னைக்கு புறப்பட்ட இண்டிகோ விமானத்தில் பழுது. காற்றோட்டமின்றி விமானத்திற்குள் பயணிகள் அவதி. மகா கும்பமேளா நடைபெறும் உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாகராஜ் நகருக்கு 77 நாடுகளைச் சேர்ந்த தூதர்கள் வருகை. திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடி உற்சாகம். குமரி மாவட்டம் கருங்கல் அருகே வீட்டில் நிறுத்தி வைத்திருந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரின் பேட்டரி வெடித்து சேதம். நிர்வாகம் பொறுப்பு ஏற்க முடியாது என்று கூறியதால் சிசிடிவி காட்சிகளுடன் காவல் நிலையத்தில் புகார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே கல்லூரி மாணவி கடத்தப்பட்ட விவகாரம். ஏற்கனவே 3 பேர் கைதான நிலையில் மேலும் 3 பேரை கைது செய்து போலீசார் அதிரடி. கார் பறிமுதல். சேலம் கோட்டை மகளிர் அரசு பள்ளியின் 150வது ஆண்டு கொண்டாட்டம். முன்னாள் மாணவர்கள் நடனமாடி செல்ஃபி எடுத்து மகிழ்ச்சி. திருமலா ஜெர்சி நிறுவனங்கள் பால் விலையை லிட்டருக்கு 2 ரூபாய் உயர்த்தி அறிவிப்பு. தயிர் விலையும் லிட்டருக்கு 5 ரூபாய் அதிகரிப்பு. சென்னையில் வணிக பயன்பாட்டு கேஸ் சிலிண்டர் விலை 6 ரூபாய் 50 காசுகள் குறைந்தது. வீட்டு உபயோக கேஸ் சிலிண்டருக்கான விலையில் மாற்றமில்லை. குமாரபாளையத்தில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டில் காளை முட்டியதால் மாடுபிடி வீரர் உயிரிழப்பு. காளைகள் முட்டியதில் காளை உரிமையாளர்கள், வீரர்கள், பார்வையாளர்கள் என 39 பேர் காயம். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த குளித்திகை பகுதியில் கார் வாட்டர் சர்வீஸ் செய்தபோது திடீரென உயிரிழந்த இளைஞர். சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி. நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் அரசு பேருந்துகள் மற்றும் சுற்றுலா வாகனங்களில் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பாட்டில்கள் பறிமுதல். ஒரே நாளில் 120 வாகனங்களில் ஆய்வு. 34,500 ரூபாய் அபராதம் விதிப்பு. சென்னை ஈசிஆரில் பெண்களை காரில் துரத்திய விவகாரத்தில் முக்கிய குற்றவாளி கைது. ஏற்கனவே கைது செய்யப்பட்ட 4 பேரையும் வரும் 14ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க உத்தரவு. சென்னை ஈசிஆர் சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட சந்துரு அதிமுகவைச் சேர்ந்தவர். பிடிபட்ட கார் நீலகிரி அதிமுக மாவட்ட செயலாளரின் நெருங்கிய உறவினருக்கு சொந்தமானது என திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி பேட்டி. பொதுமக்களுக்கு கட்டாய புற்றுநோய் பரிசோதனையில் 140 பேரின் உயிர்கள் பாதுகாக்கப்பட்டது. சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தகவல். ஸ்ரீ வைகுண்டம் அருகே வள்ளநாட்டில் வீட்டை ஜப்தி செய்ய வந்த தனியார் நிதி நிறுவன ஊழியர்கள். பூச்சி மருந்தை தம்பதி குடித்த நிலையில் கணவர் உயிரிழப்பு, மனைவிக்கு தீவிர சிகிச்சை.
விக்ரம் நடிக்கும் வீர தீர சூரன் திரைப்படம். படப்பிடிப்பிற்காக மதுரை வந்த நடிகர் விக்ரமுடன் ரசிகர்கள் செல்ஃபி எடுத்து மகிழ்ச்சி. தருமபுரி மாவட்டம் மோட்டுப்பட்டி கிராமத்தில் சிலிண்டர் வெடித்து கல்லூரி மாணவி படுகாயம். 2 வீடுகள் சேதம். தமிழகம் முழுவதும் 200க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்களை திருடிய திருடன் கைது. நெல்லை ஏர்வாடியைச் சேர்ந்த பலே கில்லாடி சிக்கினார். பெங்களூருவில் கேபில் இளம்பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்ற சம்பவம். தப்பி ஓடிய 2 போலீசார் வலை. சென்னையில் அரசு பணி வாங்கி தருவதாக கூறி 36 லட்சம் ரூபாய் மோசடி. கைதான தம்பதி சிறையில் அடைப்பு. விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை மேட்டுக்காடு பகுதியில் 3ஆம் கட்ட அகழாய்வு பணி. 13 வட்ட சில்லுகள் கண்டெடுப்பு. பேட் கேர்ள் திரைப்படத்திற்கு தணிக்கை சான்று வழங்க எதிர்ப்பு. சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல். தாவேக தலைவர் விஜயுடன் ஜப்பானைச் சேர்ந்தவர்கள் சந்திப்பு. பொன்னாடை போர்த்தி வாழ்த்து தெரிவித்தார் விஜய். தமிழக வெற்றிக் கழகத்தின் மதுரை மாவட்ட செயலாளர்களுக்கு பிரம்மாண்ட வரவேற்பு. ட்ரோன் மற்றும் ஜேசிபி மூலம் மலர்களை தூவி வரவேற்பு. 2 கிலோமீட்டர் தொலைவிற்கு போக்குவரத்து நெரிசல். தமிழக வெற்றிக் கழகத்தில் சாதி பார்த்து பதவி வழங்கப்படுவதாக புகார். திருவண்ணாமலை மேற்கு மாவட்ட நிர்வாகிகள் குற்றச்சாட்டால் பரபரப்பு. ஆவடி அருகே கால்பந்து கோல் போஸ்ட் விழுந்து 7 வயது சிறுவன் உயிரிழப்பு. கால்பந்து விளையாடிக் கொண்டிருந்த போது விபரீதம். அதிமுக உள்கட்சி விவகாரம் தொடர்பாக விசாரிக்க எதிர்ப்பு தெரிவித்து இபிஎஸ் தாக்கல் செய்த வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும். சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் பதில் மனு. மணப்பாறை அருகே பள்ளத்தில் பாய்ந்த ஆம்னி பேருந்து தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு. 12 பேர் காயமடைந்த நிலையில் பெண் ஒருவர் உயிரிழப்பு. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் 3,98,00,000 ரூபாய் உண்டியல் வசூல். மார்கழி மாத பௌர்ணமி கிரிவலத்தின் போது பக்தர்கள் காணிக்கை. டெல்லியில் சூடு பிடிக்கும் சட்டப்பேரவை தேர்தல் பிரச்சாரம். ஆம் ஆத்மி பல்வேறு துறைகளில் பல கோடி ரூபாய் ஊழல் செய்திருப்பதாக தேர்தல் பிரச்சாரத்தில் உள்துறை அமைச்சர் அமித் ஷா குற்றச்சாட்டு. டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சியில் இருந்து விலகிய 8 எம்எல்ஏக்களும் பாஜகவில் இணைந்தனர். நேற்று விலகிய நிலையில் இன்று பாஜகவில் ஐக்கியம். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் கும்பமேளாவில் 27 கோடிக்கும் மேலான பக்தர்கள் புனித நீராடல். திரிவேணி சங்கமத்தில் நடந்த ஆரத்தி நிகழ்வில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்பு.
அனைத்து மாவட்ட அரசு மருத்துவமனைகளிலும் புற்றுநோய் சிகிச்சை மைய வசதி. மத்திய பட்ஜெட் உரையில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவிப்பு. கிஷான் கிரெடிட் கார்டுகள் மூலம் விவசாயிகளுக்கு வட்டி மானியத்துடன் கூடிய கடனுதவி 3 லட்சத்தில் இருந்து 5 லட்சம் ரூபாயாக உயர்வு. மத்திய பட்ஜெட்டில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவிப்பு. அனைத்து வீடுகளுக்கும் குழாய் மூலம் குடிநீர் வழங்கும் ஜல் ஜீவன் திட்டம் 2028ஆம் ஆண்டுக்குள் முடிக்கப்படும் என அறிவிப்பு. நூற்றி 120 புதிய வழித்தடங்களில் விமான சேவை வழங்கும் வகையில் உதான் திட்டம். பீகார் மாநிலம் பாட்னாவில் மேலும் ஒரு புதிய விமான நிலையம் அமைக்கப்படும் என்றும் அறிவிப்பு. உள்நாட்டு எலக்ட்ரானிக் உற்பத்தி மையங்களை அரசு தொடங்குகிறது. புதிய ஏற்றுமதி ஊக்குவிப்பு வாரியம் அமைக்கப்படும் என்றும் அறிவிப்பு. பட்டியலின மற்றும் பழங்குடி இனத்தைச் சேர்ந்த சுயதொழில் பெண்களுக்கு 2 கோடி ரூபாய் அளவிற்கு கடனுதவி. பொம்மை உற்பத்தியில் இந்தியாவை உலக உற்பத்தி மையமாக மாற்றும் வகையில் புதிய திட்டம் அறிவிக்கப்படும் என்றும் பட்ஜெட் உரையில் தகவல். சிறு குறு நடுத்தர தொழில்துறைகளுக்கு கடன் உத்தரவாத வரம்பு அதிகரிப்பு. பதிவு செய்யப்பட்ட சிறு தொழில் துறையினருக்கு 5 லட்சம் ரூபாய் நிதி உதவியுடன் கூடிய கிரெடிட் கார்டு வழங்கப்படும் என அறிவிப்பு. பருப்பு வகை தானியங்களில் தன்னிறைவு அடையும் வகையில் 6 ஆண்டு காலத்திற்கான புதிய திட்டம் அறிவிப்பு. தாமரை விதையில் இருந்து தயாரிக்கப்படும் மகானாவுக்கு புதிய வாரியம் அமைப்பு. மத்திய பட்ஜெட்டில் இராணுவத்திற்கு 6,81,732 கோடி ஒதுக்கீடு. உள்துறைக்கு 2,33,211 கோடி ஒதுக்கீடு. ரயில்வே துறைக்கு 2,55,445 கோடி ஒதுக்கீடு. சாலை போக்குவரத்திற்கு 2,87,331 கோடி ஒதுக்கீடு. மத்திய பட்ஜெட்டில் கல்வித்துறைக்கு 1,28,650 கோடி ரூபாயும், விவசாயத்துறைக்கு 1,37,756 கோடியும் ஒதுக்கீடு. சுகாதாரத்துறைக்கு 99,858 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருப்பதாக தகவல். எலக்ட்ரிக் வாகனங்களுக்கான பேட்டரி உதிரி பாகங்களுக்கு இறக்குமதி வரியில் விலக்கு. எலக்ட்ரிக் வாகனங்கள் விலை குறைய வாய்ப்பு. முப்பத்தி 6 வகையான உயிர்காக்கும் மருந்துகளுக்கு இறக்குமதி வரியில் இருந்து முற்றிலும் விலக்கு. மத்திய பட்ஜெட்டில் அறிவிப்பு. பட்டியலின மற்றும் பழங்குடி இனத்தைச் சேர்ந்த சுயதொழில் பெண்களுக்கு 2 கோடி ரூபாய் அளவிற்கு கடனுதவி. பொம்மை உற்பத்தியில் இந்தியாவை உலக உற்பத்தி மையமாக மாற்றும் வகையில் புதிய திட்டம் அறிவிக்கப்படும் என்றும் பட்ஜெட் உரையில் தகவல். பாரத் நெட் திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் உள்ள அனைத்து அரசு உயர்நிலைப் பள்ளிகளுக்கும் பிராட்பேண்ட் இணைய வசதி. பட்ஜெட் உரையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவிப்பு. பள்ளிகளில் AI தொழில்நுட்பத்திற்காக புதிய மையங்கள் 5,000 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும் என அறிவிப்பு. ஸ்விக்கி, ஜொமேட்டோ உள்ளிட்ட ஆன்லைன் செயலி ஊழியர்களுக்கு அடையாள அட்டைகள் அரசு சார்பில் வழங்கப்படும் என பட்ஜெட் உரையில் அறிவிப்பு. தருமபுரி மாவட்டம் அரூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பள்ளி விழுந்த மதிய உணவை சாப்பிட்ட மாணவிகள் வாந்தி மயக்கம், மருத்துவமனையில் அனுமதி. சம்பந்தப்பட்ட பள்ளியில் அதிகாரிகள் ஆய்வு.
வேங்கை வயல் வழக்கில் வரும் திங்கட்கிழமை தீர்ப்பு. புதுக்கோட்டை வன்கொடுமை தடுப்பு சட்ட சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்குகிறது. சென்னை மயிலாப்பூர் பகுதியில் போலீஸ் பூத்தில் 13 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை. போக்சோ சட்டத்தின் கீழ் போக்குவரத்து காவலர் ராமன் கைது. சிறுமியின் ஆண் நண்பர் மற்றும் தாயாரும் சிக்கினர். திருச்செந்தூர் அரசு மருத்துவமனையில் உலாவரும் தெருநாய்கள். நோயாளிகள், மருத்துவ பணியாளர்கள் அச்சம். தருமபுரி மாவட்டம் பி. மோட்டுப்பட்டி ஏரிக்கரை வளைவில் தனியார் பேருந்து மீது மோதி விபத்து. இருசக்கர வாகனத்தில் வந்த இருவர் சம்பவ இடத்திலேயே பலி. தனியார் செப்டிக் டேங்கில் சுத்தம் செய்யும் போது மரணம் ஏற்பட்டால் வீட்டின் உரிமையாளரே பொறுப்பு. பாதிக்கப்பட்டவரின் குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஹைதராபாத்தில் சாலையில் நடந்து சென்ற சிறுமியை கடித்து குதறிய தெருநாய்கள். அலறல் சத்தம் கேட்டு வந்த தாயை கண்டதும் நாய்கள் ஓட்டம், பதைக்கும் காட்சி. தலைநகர் டெல்லியை வாட்டி எடுக்கும் குளிர். அடர் பனிமூட்டத்தால் வாகன ஓட்டிகள் அவதி. அமெரிக்காவின் பிலடெல்பியா மாகாணத்தில் நிகழ்ந்த விமான விபத்தில் குழந்தை உட்பட 6 பேர் பலி. அப்பாவி ஆன்மாக்களை இழந்துவிட்டதாக அதிபர் ட்ரம்ப் இரங்கல். கனடா, மெக்சிகோவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 25% வரி. சீனாவுக்கு 10% வரி விதிக்கப்படுவதாக அமெரிக்கா அதிரடி.